Hi friends, இந்த வீடியோவில் நம்ம some text functions பற்றி தான் பார்க்க போகிறோம். text functionsல நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பேசிக்காக பார்ப்போம். அதில் இப்போ நம்ம பார்க்க போகிற 5 functions வந்து len, trim, proper, lower and upper. இந்த 5 functions தான். இதில் len அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்னென்னா, நம்ம ஒரு டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங்கோட லென்த் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இது ஈக்குவல் டு லென்த் அப்படின்னு போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணோம்னா நமக்கு 21 கேரக்டர்ஸ் இருக்குது இதில். அதாவது ஸ்பேஸு இல்லை கேரக்டர் எல்லாம் சேர்த்து டோட்டலாக 21 கேரக்டர் இருக்குது. இப்போ இதில் நான் எக்ஸ்ட்ரா ஒரு 4 ஸ்பேஸ் ஆட் பண்ணுறேன், 25 ஆகிடுச்சு. உடையில் நான் இன்னொரு ஸ்பேஸ் ஒரு 8 ஸ்பேஸ் 10 ஸ்பேஸ் ஆட் பண்ணிவிட்டேன், 35 கேரக்டர்ஸ்னு ஆயிடுச்சு. இப்போது நான் இந்த கேரக்டர்ஸு எக்ஸ்ட்ரா இருக்க ஸ்பேஸு எக்ஸ்ட்ரா இருக்க அன்னெசரி ஸ்பேஸை வந்து நம்ம எடுத்து விடணும்னா அதுக்கு ஃபார்முலா வந்து ட்ரிம்மு. அப்போது ஒரு கேரக்டருக்கு அடுத்து ஒரு ஸ்பேஸ் மட்டும்தான் இருக்கணும்னா, அதாவது இது ப்ராப்பராக உள்ள ஸ்பேஸிங்கில் கொண்டு வரும். எல்லாமே ஒரு டெக்ஸ்ட்டில் ஒரு வேர்டில் ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸிங்கில் தான் எல்லா இதுவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு வரலாம். அதுக்கு ஃபார்முலா வந்து ட்ரிம் ஈக்குவல் டு trim. ட்ரிம் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போது இதில் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸை ஃபுல்லாகவே எடுத்து விட்டு சிங்கிள் ஸ்பேஸிங்கில் வந்துடுச்சு. இப்போது இது மட்டும் இல்லை, நம்ம இதில் எந்த ஸ்பேஸ் எவ்வளோ ஸ்பேஸ் வேணாலும் விட்டு நம்ம டைப் பண்ணியிருந்தாலும் அது அந்த சிங்கிள் ஸ்பேஸிங்கில் மட்டும் கொண்டு வந்துடும். இப்போது நீங்கள் இதில் 35 கேரக்டர்ஸ் இருக்குதுன்னா அந்த ஸ்பேஸை ஃபுல்லாக எடுத்த பிறகு எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். திருப்பியும் அதே லென்த் ஃபார்முலா போடுறேன், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு இது செலக்ட் பண்ணியாச்சு. அல்லது இதே நான் உங்களுக்கு ஸ்பேஸ் எடுத்த பிறகு எவ்வளோ இருக்குதுன்னு காட்டுறேன். பிஃபோர் ஸ்பேஸிங் 35, இப்போ ஆஃப்டர் ஸ்பேஸிங் 15 கேரக்டர்ஸ் தான் இருக்குது. 15 கேரக்டர்ஸு நமக்கு ஆக்குப்பை ஆகும் கரெக்டாக. அது போய் எக்ஸ்ட்ரா இருக்க ஸ்பேஸை ஃபுல்லாக நம்ம டெலீட் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்து ப்ராப்பருங்கிறது நீங்கள் டைப் பண்ணும்போது சப்போஸ் ஒரு லெட்டர் அப்பர் கேஸாக இருக்கலாம், ஒரு லெட்டர் லோயர் கேஸாக மாற்றி டைப் பண்ணியிருக்கலாம். இப்போது ப்ராப்பருங்கிறது என்ன பண்ணும்னா, ஒரு வேர்டில் ஃபஸ்ட்டு கேரக்டர் மட்டும் அப்பரில் வச்சோம், மற்ற எல்லாமே லோயர் கேஸாக மாற்றிடும். ஈக்குவல் டு ப்ராப்பர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணியாச்சுன்னா நமக்கு இதில் பார்த்திங்கன்னா எல்லா வேர்ட்லேயுமே ஃபஸ்ட்டு கேரக்டர் மட்டும் அப்பர் கேஸில் இருக்குது. இதே லோயர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணோம்னா எல்லாமே லோயர் கேஸில் வரும். லோயர் கேஸ் எல்லா கேரக்டருமே லோயர் கேஸில் இருக்கும். ஈக்குவல் டு அப்பர் அப்படின்னு போட்டிங்கன்னா நமக்கு இந்த டெக்ஸ்டிங்கில் எல்லாமே அப்பர் கேஸில் மாறிடும். இவ்வளோதான். நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ஃபுல்லாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும், நீங்கள் உடனே பார்க்குற மாதிரி இருக்கும். இது போக இன்னும் நிறைய ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோஸை பாருங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.